மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்மாக்கள் என்பது இருக்கிறது. உடலோட இருக்கிறவங்க ஜீவாத்மா என சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஆன்மா என்பது எப்படி வந்தது? ஒரு பூர்ணாத்மா கோட்டிக்கணக்கான அம்சாத்மாக்களை விடுதலை செய்வோம். ஒவ்வொரு பூர்ணாத்மாவும் விருப்பப்பட்டு அந்த பூர்ணாத்மாக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அம்சாத்மாக்களை விடுதலை செய்யும். இதுதான் படைப்பு. சக்தி வாய்ந்த பூர்ணாத்மாக்கள் கோட்டிக்கணக்காக இந்த அம்சாத்மாக்களை விடுதலை செய்வார். இதுதான் படைப்பு. இந்த அம்சாத்மாக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் பிரஜா அப்படின்னு சொல்லுவார். பூர்ணாத்மாக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படைப்பில் கோடானு கோடி பிரஜாபதிகள் இருக்கிறார், அதாவது பூர்ணாத்மாக்கள் இருக்கிறார். பிரஜாபதி அதாவது பூர்ணாத்மாவும் ஒரு படைப்பாளர், ஒரு பிரம்ம. ஒவ்வொரு பூர்ணாத்மாவும் ஒரு பிரம்ம. ஒரு பூர்ணாத்மாவும் இன்னொரு பூர்ணாத்மாவும் கலந்து படைப்பு என்பது செய்வார். அதற்காக ஒவ்வொரு பூர்ணாத்மாவும் ஒவ்வொரு பிரஜாபதியும் ஒரு கோ-கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா, படைப்பாளர். எப்பவும் ஏதோ ஒரு படைப்பு என்பது நடந்துட்டே இருக்கும் இந்த உலகத்துல. படைப்பு என்பது நடந்தா மட்டுமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். படைப்பு என்பது இல்லை என்றால் முன்னேற்றம் என்பது இருக்காது. இந்த உலகத்திற்காக ஏதாவது ஒரு படைப்பு என்பது செய்தார் என்றால் அதற்கு பேருதான் யக்னம். எந்த முன்னேற்றம் ஆனாலும் சரி, அது படைப்பின் மூலம், அந்த படைப்பு யக்னத்தின் மூலம் நடக்கும்.